ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய ஜேடிகே டிப்ஸில் உங்களுக்கு ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ நிறையா பேர் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒரு யூனிட் வைஸ் மொத்தமாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸ் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாகவே எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா, உங்களுக்கு ஜிகேயில் யூனிட் 1 சயின்ஸ் வந்து படிப்பீங்க. சயின்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கேள்விகள் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ 5 கொஸ்டின்ஸ், உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன டாப்பிக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிலபஸ் ஆல்ரெடி ரீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸும் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் உள்ள மொத்தம் டாபிக் எல்லாத்துக்குமே, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இந்த யூனிட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் மெட்டீரியலாக கொடுக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸும் கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்த யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜிகேயில் யூனிட் 1 சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சயின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடு, இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள், விசை அழுத்தம், ஆற்றல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்னியல், காந்தவியல், ஒளி இந்த மாதிரி எக்ஸட்ரா உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னென்ன டாபிக்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான டோட்டலாக எல்லா யூனிட் வைஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்த ஒரு மெட்டீரியல். ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸும் இதில் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ஒரே பிடிஎஃபாக தான் இருக்கும். டோட்டலாக ஒரு 166 பேஜஸ். ஸோ இந்த 166 பேஜ்லேயும் உங்களுக்கு அந்த ஒரு யூனிட் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகிடும், கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, சயின்ஸ் வந்து படிக்காமல், ஸோ இது மாதிரி ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் இருந்தால் நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு போனோம்னா நமக்கு அங்கே ஆன்சர் தெரியும், ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சயின்ஸ் வந்து படிக்கலை அப்படின்னாலும் இந்த மெட்டீரியலை ஒரு தடவை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், சயின்ஸில் சூப்பராகவே மார்க் வந்து ஸ்கோர். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மெத்தடில் தான் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, யூனிட் வைஸ் வந்து கொடுங்க, எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே ஓகே, ஃபுல்லாகவே உங்களுக்கு யூனிட் வைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ மின்னியல் டாபிக் அப்படின்னா, ஸோ அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் ஆகுதோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் புக்கை வந்து படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். மற்ற டாப்பிக்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக புக்கை படிச்சுட்டு இந்த ஒன்லைனர் மெட்டீரியலை படிக்கணும். ஸோ நீங்கள் இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மெட்டீரியலை மட்டுமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜேடிகே டிப்ஸ் @unit 1, ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஸ்மால் தான். இந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஜேடிகே டிப்ஸ் @unit 1. ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப்கான பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ தானே, இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வேறொரு யூனிட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.